ஓகே, நம்ம எபேசியர்கள் நிருபம் 4 அதிகாரங்களை இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். ஒரு ரிவிஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எபேசியர்கள் நிருபம் 1வது அதிகாரத்திலிருந்து நம்ம கடகடன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமியில பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனை மட்டும் இல்ல, குறிப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்பது தேவனுடைய திருவுளத்துல, அதாவது தேவனுடைய இருதயத்துல, தேவனுடைய சிந்தையிலிருந்து என்ன செய்யுது, தொடங்குது. அதாவது இந்த உலகங்களை உருவாக்குவதற்கு முன்பதாகத்திலிருந்தே தேவன் கிறிஸ்துவை நமக்கென்று ஆயத்தப்படுத்தினார். அந்த கிறிஸ்துவுக்குள் தான் தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோமோ, இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கிறோமோ, நமக்கு ஒரு அர்த்தம், நம் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் அப்படின்றது இருக்கிறதுக்கு, நமக்கு ஒரு வேல்யூ, நமக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் கிறிஸ்துவை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார், அப்படி தெரிந்து கொள்வதனால தேவன் என்ன செய்ய திட்டமிட்டார், அந்த திட்டத்திற்குள் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அருமையான ஒரு நிருபமாக எபேசியர்கள் நிருபம் இருக்குது. அதுல அவருடைய அன்பிலே நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காகனா, நாம் பரிசுத்தமாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக. உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் போது, குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தம் உள்ள வித்தியாசமானவர்களாகவும், அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கூட்டத்தார் என்ன செய்திருக்கிறார்கள்னா, அவர்கள் படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ அனுமதிக்கப்படும் பொழுது அவர்கள் குற்றம் உள்ளவர்களாக மாறி போனார்கள், பரிசுத்தமற்றவர்களாக என்ன செய்தார்கள், மாறி போனார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன், நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவை தேவன் என்ன செய்திருக்கிறார்னா தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவை நமக்காக வைத்தார். அந்த கிறிஸ்துவுக்குள் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக தமது அன்பிலே தெரிந்து கொண்டார். போது அதை எப்படி செய்தார்னா, அந்த கிறிஸ்துவை நமக்காக அடிக்கப்படும்படியாக அனுப்பி குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை என்ன செய்தார், உண்டு பண்ணினார். இப்படி தேவன், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒரு நோக்கத்திற்கென்று தெரிந்து கொண்டார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்துவை அடிக்கும்படியாக என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அதனால பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்ன செஞ்சிருச்சு, உண்டாயிருச்சு. இப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியானவரை தந்து அவர்களை தேவன் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் மீட்டுக் கொள்வார் என்று உறுதி என்ன செய்திருக்கிறார், அளித்திருக்கிறார். அதனால இந்த கூட்டத்தாருக்கு சில விஷயங்கள் தெரிய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் ஒரு நீண்ட ஜெபத்தை செய்கிறார். இந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்கள்னா, கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமாயும் குற்றமற்றவர்களாயும் இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால கிறிஸ்து இவர்களுக்காக அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட இந்த கிறிஸ்து இவர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். எனவே இவர்கள் மீட்கப்பட்டு பரிசுத்தமானவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் குற்றமற்றவர்களாகவே இருப்பதற்காக அவர்களுக்குள் தரப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்களை என்ன செய்கிறார், வழி நடத்தி மீட்கப்படும் நாளுக்கென்று அவர்களை உறுதிப்படுத்தி வருகிறார். இந்த கூட்டத்தார் என்னென்னலாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார்னா, 3 முக்கியமான காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். சகல ஞானத்திலும் அவர்கள் ஆவிக்குரிய விவேகத்தையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அழைத்த அழைப்பில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உயிரோடு எழுப்பப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் காண்பிக்கப்பட்ட அதே வல்லமையை இந்த பரிசுத்த ஜனங்களுக்கும் தேவன் காண்பித்திருக்கிறார் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர்த்தெழுப்பப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு இருக்கிறார். எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளி
இந்த கூட்டத்தாரை தேவன் என்ன செய்திருக்கிறார்னா தம்முடைய நிறைவாக மாற்றியிருக்கிறார். அந்த நிறைவான சபையாகிய இந்த கூட்டத்திற்கு தலையாக யாரை தந்தார்னா இவர்களுக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை தந்தார். இவருக்குள் தான் இந்த கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியாக பரலோகமும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்யப்பட்டது? கூட்டி சேர்க்கப்பட்டது என்று 1வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் இம்மையின் பேர் மட்டுமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை இன்றைக்கு அவர் அடைந்திருக்கிறதுனாலே நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னா, இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் கீழே இந்த துரைத்தனங்களுக்கு அதிகாரியாகி ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொண்டு நம்ம மனசும் விரும்புகிறவைகளை செய்து இந்த பூமியிலே நாம் செத்து போன பிணங்களாக இருந்தோம். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்மை உயிரோடு எழுப்பி இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதே அந்தஸ்துள்ள அதே இடத்திலே எல்லா துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கும், வல்லமைகளுக்கும், கர்த்தத்துவங்களுக்கும் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமத்தை தந்துடலாம் இல்லையா? அந்த இடத்திலே தலையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சரீரமாக நாமும் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இது நம்மால் வரவில்லை, அவருடைய கிருபை நமக்கு அருளப்பட்டதனால் வந்தது. அந்த கிருபை பிரசன்னமாகி நமக்கு பல விஷயங்களை போதிக்கிறது. அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஈவு. அந்த கிருபை நமக்கு தேவன் தந்திருக்கிற ஈவு. இந்த ரட்சிப்பினால நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த உலகத்துல தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டம் தேவனை புறக்கணித்து அவர்கள் தங்கள் சுயநீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தேவனை புறக்கணித்த ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களை யூதர்கள் அல்லது புறஜாதிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இந்த இரு பிரிவினரையும் இவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மாம்சத்தினால் இவர்களுக்கு நடுவிலே வந்த பிரச்சனையை தம்முடைய மாம்சத்திலே என்ன செய்தார்? ஒழித்து இவர்கள் இருவரையும் சமாதானம் பண்ணி ஒரே புதிய மனிதனாக ஒரே கூட்டமாக இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் என்ன செய்திருக்கிறார்? இணைத்திருக்கிறார். இப்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய யாவும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கூட்டி கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தாரை சபை என்றும் அதற்கு சில உருவகங்களாக மாளிகை என்றும் நகரத்தார் என்றும் தேவனுடைய வீடு என்றும் தேவனுடைய வாசஸ்தலம் என்றும் இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கிறார். அந்த ஒரே புதிய மனிதனை, அந்த கூட்டத்தாரை, அந்த நகரத்தாரை, அந்த சபையை தேவன் இப்பொழுது கட்டி வருகிறார். அதிலே நாம் கட்டப்பட்டு வருகிறோம். இந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவிக்கும்படியாக தேவன் நிர்ணயித்த 2 முக்கியமான விஷயம். ஒன்று, இந்த உலகத்துல யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தையும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே மீட்பு இந்த உலகத்திலே வருகிறது என்கிற இந்த 2 உண்மையையும் அறிவிப்பதற்காக தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுபடுவதை குறித்து சபையாராகிய நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாடுகள் மூலமாக என்ன உண்மை புரிகிறது என்று சொன்னால், ஏன் எதற்காக பாடுபடுகிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், இந்த சபையை கொண்டுதான் தேவன் என்ன செய்கிறார்னா தம்முடைய அனந்த ஞானத்தை இந்த துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு என்ன செய்கிறார்? இப்பொழுது அனுப்ப சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதனால இந்த சபையார் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் தேவனுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இவைகளை அறிவிக்கட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று இந்த சபையாருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். இப்படி 4வது அதிகாரத்துக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம அழைத்து கொண்டு வருகிறார். என்ன சொல்றாருன்னா, அதனால கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருக்கிற நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களை என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். எப்படி நடந்து கொள்ளணும்னா, சில குணாதிசயங்களை சொல்லி அந்த குணாதிசயங்களின் அடிப்படையில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ளணும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த குணாதிசயங்கள் எல்லாம் எதை நோக்கி நகர்த்துகிறார்னா, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆவியின் ஒருமையை சமாதானம் என்னும் கட்டினாலே நீங்க என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவியின் ஒருமையினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த சபையை எப்படிப்பட்ட நிலைமையிலே உன்னதங்களில் உள்ள
துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த சபை எப்படிப்பட்ட வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று சொல்லி மீதமுள்ள பகுதிகளிலே அவர் சொல்லுகிறார். காரணம், இந்த சபை தனித்தனியாக அல்ல, இவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தேவன் பலவிதமான வேலைகளை தந்திருக்கிறார். இந்த சபை மெச்சியோர் ஆக வேண்டும், குழந்தைகளை போல் இல்லாமல் மெச்சியோர் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த சபையில் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களும் மேய்ப்பர் போதகர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் நியமித்தார். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சுவிசேஷ ஊழிய வேலைக்காக தயார்படுத்துகிறவர்களாகவும் அவர்கள் பக்தி விருத்திக்குள் சபையை நடத்தக்கூடியவர்களாகவும் இந்த ஜனங்களுக்கு பொறுப்புகளை என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அப்படி பக்தி விருத்தி அடைகிற பக்தி விருத்தினா என்னன்னா, உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதாவது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக இந்த சபையை மாற்ற வேண்டும். அந்த நிலையை அடையும் பொழுது நாம வேற்றுமையான உபதேசங்களை கேட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்கிறவர்களாயிராமல் நாம் அன்பிலே சத்தியத்தை பேசி அன்பினாலே உண்மையை பேசி நாம் இந்த பூமியிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம் என்று 4வது அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அதில் அப்படிப்பட்ட சபையாக நாம் இருக்கணும்னா இந்த சபையில் இருக்கும் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில நடக்கிறது போல என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ள கூடாது. அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதனாலே உங்கள் பழைய மனுஷனை தூக்கி போட்டுட்டு புதிய மனுஷனை நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டும். அந்த பழைய மனுஷனின் குணாதிசயங்கள் என்னென்ன, புதிய மனுஷனுடைய குணாதிசயங்கள் என்னென்ன, அவன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் படைக்கப்பட்ட புதிய மனுஷன், அந்த மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அந்த மனுஷனுக்குள் இருக்கும் குணாதிசயங்கள் உங்களில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி 4வது அதிகாரம் முடிகிறது. இப்போ 5வது அதிகாரத்துக்கு நம்ம வரும். இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது என்னது, 4 அதிகாரத்தினுடைய சுருக்கம். புரிஞ்சதா? அடுத்த முறை நான் கேட்டேன்னா இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனை யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும், சொல்லணும். எந்த நோட்ஸும் இல்லை, சரிங்களா? நான் வந்து பைபிள் தான் இங்க வச்சிருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இத்தனை வாரங்களாக இதை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படிச்சுட்டு. இப்படி நீங்க என்ன செய்யணும்னா திரும்ப திரும்ப அந்த வசனங்களை உங்க வீட்டில் நீங்க பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணி இவைகளை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். வசனங்களை மனப்பாடம் பண்றீங்களோ இல்லையா, அந்த கருத்துக்களையாவது என்ன செய்யணும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்ம நிருபங்களை தவறாக சித்தரிக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். ஒவ்வொரு வசனங்களை எடுத்துக்கொண்டு நம்ம தேவையில்லாம பேசக்கூடியவர்களாக. அப்படி இல்லை. இந்த நிருபங்கள்லாம் ஒரு மேலான நோக்கத்திற்காக என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுது. அது குறிப்பா எபேசியர் கழுதிய நிருபம் சபை அப்படின்ற அந்த அமைப்பை தேவன் உருவாக்குனதனுடைய அவசியத்தை பழைய ஏற்பாட்டுல இருந்து கனெக்ட் பண்ணி உலக தோற்றத்துக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அடுத்து எப்படிப்பட்டதா இருக்க போகிறதுன்ற லெவலுக்கு அவர் ரொம்ப தெளிவாக வெறும் 6 அதிகாரங்கள் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். ரொம்ப கண்டென்ஸ்டு புக். சரியா? இந்த 5வது அதிகாரத்துக்கு வரும்போது இப்படியாக ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லிருக்கு, ஆதலால். இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டேன். இப்படிலாம் இருக்கிறதுனால ஆதலால் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறார். நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். ஆங்கிலத்துல போட்டிருக்கு இமிட்டேட்டர்ஸ், ஒரிஜினல்ல போட்டிருக்கு மிமெட்டாய். மிமெட்டாய்ன்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் அப்படியே நடிப்பதில்லை, அப்படியே பாவனை முதற்கொண்டு எல்லாவற்றையும் செய்வது. இமிட்டேட்டர்ஸ்னா என்னது, இமிட்டேட்டர்ஸ்னா என்னது, இப்ப நான் டேனியல் பிரதர் மாதிரி பண்ணி காமிக்கவா அப்படின்னு டேனியல் பிரதர் மாதிரியே பண்றோம் பாத்தீங்களா, அது வெறும் உடல் அளவுல. ஆனா இந்த இமிட்டேஷன் வந்து அவராகவே நான் வாழ்ந்தா எப்படி இருக்கும். அப்படி நீங்கள் தேவனை என்ன செய்யுங்க, அது எப்படிங்க நம்ம தேவனை போல வாழ முடியும். இந்த வசனங்கள்ல நம்ம தேவனை குறிச்சு என்ன படிக்கிறோம், இவ்வளவு நேரம் தேவன் தான் இதெல்லாத்தையும் பண்ணார், தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், இதை நீங்க கூர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தேவனை ஒரு நபருக்குள் அடைக்கிறார். அவர் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். முதல் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவருக்குள் தேவன் நம்ம எல்லாரையும் என்ன செய்யறார், தெரிந்து கொள்கிறார். அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தருகிறார். அவருடைய ஆவியானவர் அவர் உயிர்த்தெழும் போது என்ன வல்லமை கொடுக்கப்பட்டதோ அதே வல்லமையை பரிசுத்தவான்களாகிய நமக்கு காண்பித்திருக்கிறார். அவருக்குள் நம்மை அடைத்திருக்கிறார். ஒரே சரீரமாக நம்மை மாற்றி இருக்கிறார். அவரும் நாமும் பிரிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். இப்ப அவர் எப்படிப்பட்ட குணநலன்கள் உடையவராக இருக்கிறாரோ, அவர் எந்த அளவுக்கு பூரணமுடைந்த வளர்ச்சி உடையவராக இருக்கிறாரோ அந்த நிறைவான வளர்ச்சியை நாம என்ன செய்யணும், அடையணும். அதை எப்படி அடையணும் எல்லாம் போட்டுட்டு
அப்படிப்பட்ட மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்வதன் மூலம் நாம் இயேசு கிறிஸ்துவை போல செயல்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். தேவனை போலனா இந்த இடத்துல யார் போல? எல்லாத்தையும் உருவாக்கின தேவனை போல அல்ல, கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். அப்படின்னு இவர் சொல்வதன் மூலமாக இயேசு கிறிஸ்து தான் இந்த தேவன்றதை இங்க என்ன செய்கிறார்? ஊர்ஜிதப்படுத்துகிறார். சரி, அப்ப பிரியமான பிள்ளைகளை போல தேவன் என்ன செய்யணும்? பின்பற்றணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரியமான பிள்ளையை போல எப்படி பின்பற்றினார்னா, நம்ம வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அதனால தேவன் அவரை இவர் பிரியமான குமாரன் என்று அழைத்தார். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நாமும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக என்ன செய்வோம்? இருப்போம். அப்படி தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றுகிறவர்களாக வேண்டும் என்று சொல்லிட்டு எப்படி பின்பற்ற வேண்டும் என்று அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறார். சரிங்களா? அதான் இப்ப நம்ம படிக்க போறோம். சரிங்களா? முதல் 2 வசனங்களை மட்டும் முதல்ல வாசிக்கலாம். வாசிங்க. பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு 3 வாரமா இந்த டயக்ராம் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். திரும்ப திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கதான் கொண்டு வந்து நம்மளை என்ன செய்கிறார்? நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகினா தேவன் நமக்கு என்ன செய்தார்னு ஃபர்ஸ்ட் எபேசியர்கள் நிருபம் முதல் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எதில் தெரிந்து கொண்டார்? அன்பிலே தெரிந்து கொண்டார். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பில் நம்ம என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்றார். ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொள்கிறார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றலாகி எதில் நடந்து கொள்ளுங்கள்? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க தேவனுடைய அன்பில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. முதல் அதிகாரத்துல இருந்து அதை கொண்டு வர 2வது அதிகாரத்துல அதான் சொல்றாரு, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் வைத்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்படிதானே சொல்றாரு. 3வது அதிகாரத்துல அறிவிக்கட்டாத அந்த அன்பை நீங்க என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ள வல்லவர்களா. 4வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நீங்க அந்த அன்பினால நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஆவியின் ஒருமையை சமாதானம் என்னும் கட்டுனால என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அதற்கு நீங்கள் அன்புள்ளவர்களாக, நீடிய சாந்தம் உள்ளவர்களாக அந்த அன்பை எப்படியெல்லாம் செயல்படுத்தலான்றது 4வது அதிகாரத்துல சொல்றாரு. 5வது அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றாரு, அந்த அன்புல தான் நீங்க என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு புதிய வாழ்க்கை முறை 5வது அதிகாரத்தில் புதிய வாழ்க்கை முறை. இப்ப என்னன்னா 4வது அதிகாரத்துல இந்த புதிய வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதன் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவனாக இருக்க வேண்டும்ன்றதில் என்ன செஞ்சாரு? சொல்லிட்டார். சரி, அப்போ 4வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம்னா, இந்த புதிய மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவனாக இருக்கணும், என்னென்னலாம் அவன் கழட்டி போட்டுறணும், என்னென்ன விஷயங்களை அவன் என்ன செய்யணும்? மாட்டிக்கொள்ளணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சோம்? பார்த்தோம். 5வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர் சொல்றாரு, இப்படி நீங்கள் என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையை வாழ்றதே தான் என்ன சொல்றது? நடந்து கொள்றதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வாக் அப்படின்னா சரி டெய்லியும் அப்படி என்ன செய்யுங்க? நடங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. காலைல வாக்கிங் போங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நடந்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? இப்படி வாழுங்கள். இப்படி என்ன செய்யுங்கள்? செய்கைகளை இந்த புதிய மனிதனுக்கு ஏற்ற நிலைமையில என்ன செய்யணும்? செய்யணும்.
அப்ப இந்த புதிய வாழ்க்கை முறைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே கட்டளை என்ன? என்னது? இந்த அன்பில் நடந்து கொள்ளுங்கள். டோன்ட் வாக் அவுட் ஆஃப் லவ். அன்புக்கு வெளியே நடந்து கொள்ளாதீர்கள், அன்பில் என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? சரி, இப்போ இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த வட்டம், இந்த வட்டம் தான் அன்புன்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த வட்டம் தான் அன்பு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஒரு கால்குலேஷன், சும்மா ஒரு பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 3வது வசனத்துல இருந்து வாசிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த அன்பு என்கிற வட்டத்துக்குள் வராது என்று எனக்கு சொல்லுங்க. 3வது வசனத்துல இருந்து வாசிச்சுட்டு. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியமான பேச்சும் பரியாசமும் ஆகாதவைகள் சோதனம் செய்தலே தரும். போதும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற விஷயம் என்னன்னா, இப்ப இங்க சொல்லி இருக்கிற விஷயங்கள்ல எதெல்லாம் இந்த அன்புக்குள் வராது? அதை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னது? அப்ப இந்த அன்புக்கு வெளியே தான் என்னது இருக்கு? வேசித்தனம், அப்புறம் அசுத்தம், அப்புறம் பொருளாசை, வம்பு, இதெல்லாம் போன வாரமே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? கெட்ட வார்த்தை, புத்திஹீனமான பேச்சு, அப்புறம் பரியாசம், அப்புறம் இதெல்லாம் அன்பிற்கு வெளியில இருக்குது. அன்பில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாருல. இப்ப அன்பில் நடக்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்? இப்போ 2வது வசனத்தையும் 3வது வசனம் 4வது வசனம், எத்தனாவது வசனம் வரைக்கும் வாசிங்க? இப்ப ஆல்ரெடி 4 வரைக்கும் வாசிச்சிருக்கீங்களா? சரி, இப்ப திரும்ப 2, 3, 4 வாசிச்சுட்டு எதெல்லாம் அன்பில் நடந்து கொள்ள முடியும், எது அன்பில் நடந்து கொள்றதுன்னா என்ன, இல்ல இந்த வட்டத்துக்குள்ள என்ன வரும்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. 2ல இருந்து வாசிக்க சொன்னேன். நீங்க சென்டென்ஸா சொல்றீங்க, எனக்கு வார்த்தை தான் வேணும். அன்புன்ற வட்டம் ஆல்ரெடி போட்டேன், திரும்பவும் அன்புன்ற வார்த்தையை சொல்றீங்களா? அன்புக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தான் கேக்குறேன், திரும்ப அன்புன்றீங்க. சுகந்த வாசனையா? எது சுகந்த வாசனை? இருங்க, அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, முடிப்போம். சுகந்த வாசனைனா எதை சுகந்த வாசனைன்னு சொல்லியிருக்கு? பலிய சுகந்த வாசனை சொல்லியிருக்கா? அந்த பலிக்கு பேர் என்ன? திரும்ப வாசிங்க 2வது வசனம், மறுபடியும் வாசிங்க 2வது வசனம். ஒப்பு கொடுத்து அன்பில் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளுங்கள்? அப்போ என்னன்னு போடலாம்? வெறும் ஒப்பு கொடுத்தல் தான். அந்த ஒப்பு கொடுத்தல் எப்படி இருக்கணும்னா, தேவனுக்கு பிரியமான காணிக்கையாகவும் பலியாகவும் இருக்க வேண்டும். பலினா என்ன, காணிக்கைனா என்ன? இப்போ இந்த ஒப்பு கொடுத்தல் 2 பார்ட்டாக இருக்கிறது. 2மே தேவனுக்கு என்னவா இருக்குது? பிரியமா இருக்கிறது. ஒண்ணு பலி, இன்னொன்னு காணிக்கை. காணிக்கைனா என்ன, பலினா? இதெல்லாம் நீங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தமிழ்ல இருக்கிற சொல்றீங்க, நான் பைபிள்ல இருந்து கேக்குறேன். பழைய ஏற்பாடு வாசிச்சிருக்கீங்க இல்லையா? ஆதியாகமத்திலும் உபாகமமே முடிக்க போறோம். காணிக்கைகளை செலுத்த கடவன், பலிகளை செலுத்த கடவன் சொல்லியிருக்குல்ல. இது 2த்துக்கு வித்தியாசம் என்ன?
பலி வந்து லேவியராகமம் எடுக்கும்போது நான் சொல்லி கொடுத்தனா இல்லையா? என்னுடைய பாவத்தை வந்து ஒரு ஆட்டு மேல சுமத்தி அந்த ஆட்டை எனக்காக நான் பல முறை சொல்லி தேவனுக்கு சேவைக்கான ஆங்கிலத்துல சொல்றான் சாக்ரிஃபைஸ் ஆஃபரிங். அதான் பலி காணிக்க. பலின்றது தேவனிடத்தில் நான் வருவன், தேவன் என்னை ஏற்றுக்கொள்வதற்கான விஷயம். அது என்னது? பலி. என்னை தேவன் ஏற்றுக்கொள்வதற்காக நான் கொடுப்பதற்கு பேரு பலி. காணிக்கனா என்னது? என்னை தேவன் ஏற்றுக்கொண்டதினால் நான் கொடுப்பதற்கு பேரு காணிக்கை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? என்னை தேவன் ஏற்றுக்கொள்வதற்கு நான் கொடுக்கிறதுக்கு பேரு பலி. என்னை ஏற்றுக்கொண்டதுனால நான் கொடுக்கிறதுக்கு பேரு காணிக்கை. ஓகே ஓகே. அதனால இது ரெண்டும் கலந்ததுதான் இது என்னது? ஸ்தோத்திரம் செலுத்துதல். ஸ்தோத்திர பலியிடுகிறவனை அப்படின்னு ஸ்தோத்திரத்தை ஒரு பலியாக என்ன செஞ்சிருக்கு? சொல்லி இருக்குது. ஏன்னா இந்த ஸ்தோத்திரத்துல என்ன இருக்குன்னா, என்னை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு. 2, அவர் என்னை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு நன்றி என்ன செய்யறேன்? செலுத்துறேன். இது ரெண்டுமே கலந்ததுதான் என்னது? ஸ்தோத்திரம் செலுத்துதல். கரெக்டா? அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, நாம் எப்படி போட்டிருக்கு பாருங்க, நமக்காக தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்காக அல்ல, நாம் தேவனிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்காக அவர் தம்மை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்னா, காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அப்படி நாம் அன்பில் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அன்பில் நடப்பதுனா 2 விஷயம். 1, தேவனுக்கு பிரியமான முறையில என் வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுக்கிறது. அப்ப தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். இதுக்கு பேரு பலி. இது நம்ம எங்க பாக்குறோம்னா ரோமர் 12:1 பாக்குறோமா? அன்றியும் சகோதரரே, நீங்கள் உங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்படி நீங்கள் செய்வதே புத்தியுள்ள ஆராதனை. எப்படி ஒப்பு கொடுக்கணும்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் அணிந்து உணரத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது பலியாக தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். தேவன் நம் செயல்களை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப ஏற்றுக்கொள்றார் இல்லையா? அதற்காக கர்த்தாவே நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இந்தாங்க கர்த்தாவே, நீர் கொடுத்ததிலிருந்து நான் உமக்கு என்று என்ன செய்கிறேன்? தருகிறேன். இது காணிக்கை. ஏற்றுக்கொள்வதற்கு பலி, ஏற்றுக்கொண்டதற்கு காணிக்கை. மனசுலாயோ? இப்ப அன்பில் என்ன மட்டும்தான் இருக்குது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்ப அன்பில் நடந்து கொள்றதுனால் நம்ம போயிட்டு நேரா ELS புக் ஸ்டோர் போய் 1000 ஸ்தோத்திரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகத்தை வாங்கி கொண்டு வந்து காலையிலிருந்து மாலை வரை ஒன்று ஆசீர்வாதம் டிவியில் ஸ்தோத்திரங்களை ஓட விடணும், இல்லை என்றால் நாமே 1000 ஸ்தோத்திரங்களை வாங்கி வைத்து சோத்திரம் சோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இது மட்டும்தான் தகும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படியா? இல்லை. இதுல என்ன இருக்குதுன்னா ஒப்பு கொடுத்தல் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அது எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா தேவனுக்கு பிரியமான முறையில ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமா எப்படி ஒப்பு கொடுக்கறது? அதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு போய் வாசிக்கணும். என்னென்ன எல்லாத்தையும் கழட்டி போட்டு என்னென்ன எல்லாத்தையும் மாட்டினோம்னா நாம தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். அதாவது பழைய மனுஷன் மாம்சத்தை உதறி போட்டுட்டு ஆவியின் கனியை மாட்டிக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக, அப்படி தேவனை பின்பற்றுகிறவர்களா நம்ம மாறும்போது நம் வாழ்க்கை முறை என்னவாக மாறுகிறதுனா அன்பு என்று மாறுகிறது. இப்ப அன்பில் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பில் இதுதான் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன செய்யுங்கள்?
அன்பில் நடந்து கொள்ளுங்கள். இப்ப அன்பில் நடந்து கொள்வதென்றால் ஸ்தோத்திரம் செய்கிற வாழ்க்கை, அதாவது நம் மூலமாக தேவன் மகிமைப்படுகிற வாழ்க்கை. நம் வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் கர்த்தர் மாத்திரமே உயர்த்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதற்காக என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு பேர் தான் அன்பில் நடந்து கொள்ளுதல். இதுல சாந்தம், இரக்கம், கிருபை இதெல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். இதுக்கு பேர் தான் என்னது, அன்பில் நடந்து கொள்ளுதல். இதுக்கு வெளியில என்னென்னலாம் இருக்கு, மீதி எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி இந்த லிஸ்ட் ரொம்ப சின்னது, கலாத்தியர்ல பெருசா இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவை ஆவன அப்படின்னு போட்டிருக்குல்ல, இது எல்லாமே இந்த அன்புக்கு வெளியே இருக்கிறது. இவைகளில் ஏதாவது உள்ள எட்டி பார்த்தால் நம் வாழ்க்கை முறையில் அன்பு இல்லை என்று பொருள். அன்பு இல்லை என்று பொருள். அப்போ வாழ்க்கை முறை அன்பாக இருக்க வேண்டும் என்றால் அன்பிற்குள் என்னென்ன இருக்கிறதோ அதில் தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக என்ன செய்கிறார், நமக்கு எழுதுகிறார். புரிஞ்சிச்சா? இப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அன்புக்கு வெளியே இருக்குது, அது நம் வாழ்க்கை முறை அல்ல. இந்த உலகத்துல நீங்க போனீங்கன்னா காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் புத்தியீனமான பேச்சு என்கிறது ரொம்ப ஜாஸ்தியா என்ன செய்யப்படும், காணப்படும். பேசுகிறது எல்லாமே வீணாதான் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை என்கிற விஷயங்களை தான் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். ஈவன் இந்த உலகத்துல சோகால்டு இந்த உலகத்துல இருக்கிற உமன்ஸ் ஓகே, இந்த உலகத்துல இருக்கிற இந்த வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க அதுல எதை தான் பார்க்குறோம் அப்படின்னா வீணான விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கணும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுதான் ஒண்ணு மெயினா அது இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும் அப்படின்னா பொருளாசைக்கான சிந்தனை இருக்கும். அதற்காக ஓடியாடி உழைக்கக்கூடியவர்களாக மேக்சிமம் போயிடும். இந்த பொருளாசையை அடைவதற்காக, பொருளாசையை நிறைய பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா மீதி எல்லாத்தையும் செய்வாங்க. வம்பு பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, வேசித்தனம் பண்ணுவாங்க, அசுத்தமான வாழ்க்கை வாழ்வாங்க, என்னென்னலாம் வீம்பு பண்ண முடியுமா பண்ணுவாங்க. எல்லா அநியாயங்களையும் பண்ணி எப்படியாவது என்ன பண்ணிடணும், பொருளை ஈட்டிடணும். என்ன பண்ணும், பொருள் ஈட்டிடணும். இந்த உலகத்துல பொருள் உடைமை அப்படின்னு ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். பொருளை எப்படி ஈட்ட வேண்டும், யார் எழுதிக்கிறாரு, திருவள்ளுவர் எழுதிட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, பொருளை எப்படி அடைவது. சரிங்களா? இதெல்லாம் அன்பு அல்ல. இப்படி நடப்பதற்கு பேர் என்ன, அன்பு அல்ல. அன்பு எப்பவுமே மற்றவருக்கானது. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை எனக்குரியதல்ல, என் தேவனுக்கானது. என் தேவன் ஆக்சுவலி இந்த ட்ரையாங்கிள் நீங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வரைகிற ஒரு முக்கோணத்தை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு கிறிஸ்து, சரியா, அல்லது தேவன், சரியா? இத கொஞ்சம் கவனமா கவனிங்க. இத தேவன், ஓகே, இது நான், சரியா, இது மற்றவர். இப்ப தேவன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை இவர்களுக்காக ஒப்பு கொடுத்து நம்மில் என்ன செய்கிறார், அன்பு கூறுகிறார், காணிக்கையாகவும் பலியாகும். புரிஞ்சுச்சா? இப்போ இண்டிவிஜுவலா நம்ம எல்லாரும் நான் அப்படின்ற இடத்துக்கு வந்துடலாம். இப்ப நான் எப்படி நடக்கணும்னா அன்பில் நடந்து கொள்ளணும். அப்ப நான் என்ன பண்றேன், என் வாழ்க்கைய தேவனுக்கு பிரியமான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்குறேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம அப்படி ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா தேவனுக்கு பிரியமான ஒரு நிலைமையில என் வாழ்க்கையை நான் என்ன செய்யறேன், அமைத்துக் கொள்றேன். ரைட்டா? ஆனா தேவன் எப்படி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அப்படி நான் அன்பு கூற வேண்டும்னு சொல்லி இருக்கிறதே. அப்ப தேவன் எப்படி இடத்துல அன்பு கூர்ந்தாருன்னா தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, நமக்காக ஒப்பு கொடுத்து. எப்படி? அப்ப நான் தேவனை போல அன்பில் நடக்கணும்னா நான் யாருக்காக என்னை ஒப்பு கொடுக்கணும், மற்றவர்களுக்காக என்னை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும், தேவன் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். நான் மற்றவருக்காக என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மற்றவனுக்கு அடிமையா வாழ சொல்லி கர்த்தர் சொல்ல, மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக என்னை நான் தேவனுக்கு என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்குறேன். அப்ப இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப
அப்போ மற்றவர்கள் யாரை அறிந்து கொள்வார்கள்? தேவனை அறிந்து கொள்வார்கள். இதுதான் இப்போ நம்ம பார்க்கிற அந்த வசனத்தினுடைய சாராம்சம். அப்போ இந்த விஷயம் நடைபெற வேண்டும் என்றால் அன்பு என்கிற வட்டத்துக்கு வெளியே இருக்கிற விஷயங்களை கொண்டு இதை நாம் சாத்தியப்படுத்த முடியாது. அன்பு என்கிற இந்த வட்டத்துக்குள் இருக்கும் நன்றியுள்ள இந்த வாழ்க்கையை வைத்து மட்டுமே இந்த விஷயத்தை நான் என்ன செய்ய முடியும்? சாத்தியப்படுத்த முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன செய்கிறார் சொல்றார். சரி, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம படிச்ச விஷயங்களை எல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வது என்பதை குறித்து தான் கீழே என்ன செய்கிறார்? அவர் விவரமாக எழுத ஆரம்பிக்கிறார். சரிங்களா? இப்ப எத்தனை வசனம் நம்ம படிச்சிருக்கிறோம்? எத்தனை வசனம் நம்ம படிச்சிருக்கிறோம்? 4 வசனங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இப்ப என்ன பண்ணுங்கன்னா 5வது ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப என்ன பண்ணுங்க, ஆக்சுவலி 3வது வசனத்துல இருந்து நம்ம 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். பட் நமக்கு இப்ப நேரம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5ல இருந்து 7 வரைக்கும் வாசிக்கணும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனையாகிய கூட்டாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். திரும்ப திரும்ப இதை சொல்றாரு பாருங்களேன். வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நடக்காதிருங்கள், வீணான வார்த்தைகளை பேசாதிருங்கள், கெட்ட கான்வர்சேஷன்ஸை பயன்படுத்தாது இருங்கள். இங்க சொல்றாரு, வீணான வார்த்தைகளினாலே உங்களை ஒருவனும் ஏமாத்தி போகாதபடி, உங்களை ஒருவனும் திருடி கொள்ளாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இப்ப பாருங்க, அவர் விளக்கம் சொல்லும் போது சொல்றாரு, ஏன் இதை நான் சொல்லுகிறேன், ஏன் உங்க வாழ்க்கை முறை அன்பாக மட்டுமே இருக்க வேண்டும், ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம். எப்படிப்பட்டவர்கள் நிமித்தம்? இந்த அன்புக்கு வெளியே சொல்லப்படுகிற விஷயங்களை தங்கள் வாழ்க்கை முறையாக வைத்து வாழ்பவர்களின் நிமித்தம் இந்த உலகத்திலே இருக்கிற கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகிய இந்த மற்ற புறஜாதியார் அல்ல கர்த்தரை கண்டு கொள்ளாத அல்லது இந்த மற்றவர்கள் மேல் தேவனுடைய கோப ஆக்கினை என்ன செய்கிறது? இருக்கிறது. தேவனுடைய கோப ஆக்கினை இருக்கிறது. ஒரு நாளை தேவன் குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் உயிரோடு எழுப்பின மனுஷனை கொண்டு இந்த உலகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். அப்படி அவர் செய்வார் என்பதற்கு அச்சாரமாக அந்த மனுஷனை உயிரோடு என்ன செய்திருக்கிறார்? எழுப்பி இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்தில் இருக்கிற விக்கிரக ஆராதனை சிலைக்கு முன்பதாக நின்று என்ன செய்கிறார்? ஓகே, அப்ப அன்பு என்கிற இந்த வட்டத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களின் நிமித்தம் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, கோபாக்கினையின் நாளை, அதன் நியாய தீர்ப்பின் நாளை, சீர் செய்யும் நாளை, சரி கட்டும் நாளை என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். சொல்றாரா? சொல்லிட்டு சொல்றாரு, அதனால நீங்க அவர்களோட பங்காளிகள் ஆகாது. 7வது வசனம் என்ன சொல்லுது? Therefore, ஆகையால் நீங்கள் அவர்களுக்கு உடன் பங்காளிகளாக மாற வேண்டாம். Therefore, நீங்கள் அவர்களுக்கு உடன் பங்காளிகளாக இருக்க வேண்டாம். நீங்கள் அவர்களோடு பங்காளிகள், பார்ட்னர்ஸ் அப்படின்னு அர்த்தம். பழக வேண்டாம்னு சொல்லல. பழகிறவன் எல்லாம் பார்ட்னர் ஆக மாட்டான். அக்ரிமெண்ட்ல சைன் போடுறவன் மட்டும்தான் என்ன ஆவான்? பார்ட்னர் ஆவான். அப்படின்னா அர்த்தம்னா, நீ செய்வதையெல்லாம் நான் ஒத்து போகிறேன் என்று நாம் அவர்களுடைய செய்கைகளோடு கூட சரி என்று இணைந்து விட்டால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். சில நேரங்கள்ல நம்ம விழுந்து போகலாம். ஆனா சுதாரித்துக் கொள்ள வேண்டும். மறுபடி அன்பு என்னும் வட்டத்துக்குள் நம் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா நாம அப்படி இல்லாம இந்த உலகத்தில் இருக்க
கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே இருக்கக்கூடிய கோபாக்கினையின் கிரியைகளுக்கு பங்காளிகளாக சேர்ந்து கொண்டு அதையே நம்முடைய வாழ்க்கை முறையாக வைத்தால், புரிஞ்சுதா, அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கோடு கூட பார்ட்னர்ஷிப் டீல் வச்சுக்கிட்டா, நீ செய்வது சரி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆம் வா நம்ம 2 பேரும் இணைந்து இதே போல என்ன செய்யலாம், வாழலாம் என்று அவர்களைப் போலவே வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால், எபிரேயர்கள் நிருபத்தை சொல்லிட்டு விரோதிகளை பட்சிக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுவது பயங்கரமாய், விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை மேற்கொண்ட வார்த்தை பயன்படுத்தி. சோ நான் என்ன செய்கிறேன் அப்போ அப்படின்னா, காப்பாற்றப்பட்ட நிலையிலிருந்து கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுக்கு திரும்புவது போல, தான் கக்கினதை மறுபடியும் தின்பதற்காக நாய் போவதற்கு போல, காப்பாற்றப்பட்ட காம்பவுண்டுக்குள்ள இருந்து நான் பாதுகாப்பற்ற நிலைமைக்குள்ளே போய் அங்க இருக்கிற மக்களோடு நான் என்ன செய்து கொள்கிறேன், டீல் பேசிக் கொள்கிறேன், அக்ரிமெண்ட் போட்டுக் கொள்கிறேன், பார்ட்னர் பண்ணி கொள்கிறேன். இது யார் செய்வா? மாபெரும் ரட்சிப்பை புறக்கணிக்கிறவங்க மட்டும்தான் செய்வார்கள். மாபெரும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒருவேளை போனாலும் என்ன செய்து வருவார்கள், சுதாரித்துக் கொண்டு எழுந்து வந்து விடுவார்கள். போக மாட்டாங்க, ஆக்சுவலி எட்டி வேணா பார்ப்பாங்க, போக மாட்டாங்க. ஆனா ஒரு அந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போறான் அப்படின்னா, இஸ் சேயிங் தட் எனக்கு இயேசு கிறிஸ்து தருகிற இந்த மேலான வாழ்க்கை வேண்டாம், இந்த வட்டத்திற்குள்ளே நான் இருக்க விரும்பவில்லை, நான் இந்த வட்டத்திற்கு வெளியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக இல்ல, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றதை இன்னையோட என்ன செஞ்சிட போறேன், நிறுத்தி விட போறேன். இந்த உலகத்தார் வாயில நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றதை பத்தி இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசல. நம்முடைய வாழ்க்கையில இந்த வட்டத்துக்குள்ள நம்ம இருக்கணும்ன்றதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல விரும்புகிற வாழ்க்கை முறையாக என்ன செய்கிறது, லைஃப் ஸ்டைலாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, மறுபடியும் இந்த ட்ரையாங்கிளுக்கு உங்ககிட்ட நான் கொண்டு வரேன். அன்பிலே நடந்து கொள்றதுன்னா என்ன தெரியுமா, இந்த மற்றவர் என்கிற கூட்டத்துல யார் கூட இருக்கலாம், நம்ம நண்பர்கள் இருக்கலாம், நம்ம உறவினர்கள் இருக்கலாம், நம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கலாம், நம் உற்றார்கள் இருக்கலாம், நீங்கள் யாரெல்லாம் அந்த உலகத்துல நேசிக்கிறீங்களோ அவங்க இருக்கலாம், நீங்க வெறுக்கிறவர்கள் இருக்கலாம், எல்லாருமே இங்க என்ன செய்யலாம், இருக்கலாம். இவங்களை தவிர மீதி தான் நீங்க. தேவன் என்ன பண்ணாரு, இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னையே சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல, நானு இவர்களுக்காக என்னை ஒப்பு கொடுத்து, யாருக்கு, தேவனிடத்திற்கு ஒப்பு கொடுத்து நான் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் என்னை இந்த வட்டத்திற்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்பொழுது இவர்கள் தேவனை என்ன செய்ய முடியும், கண்டுக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த வட்டம் எனக்கு வேண்டாம், நான் வெளியே வந்துடுறேன், இவங்க செய்யறது எல்லா விஷயங்களையும் என் வாழ்க்கை முறையில் ஒரு பகுதியாக நான் என்ன செய்யறேன், மாற்றிக்கொள்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, இவரும் வேணாம், இவர் கொடுத்த இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பும் வேணாம், நானு இப்படி பழைய வாழ்க்கை வாழ்வதே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவை விட்டு போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனாக என்ன செய்கிறான், காணப்படும். அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப நம்ம 2 விஷயம் பண்றோம். ஒண்ணு, நாமும் இவர்களோடு கூட அழிந்து போகிறதுக்கான காரணமா மாறுறோமே தவிர, ஆனா நாம நினைக்கிறோம் இல்ல இல்ல நாம அவர்களை அன்பு கூறுவதற்காக அவரிடத்தில் போய் ஒட்டி கொள்கிறோம்னு நினைக்கிறோம். புரிஞ்சுதா? சோ இந்த வட்டத்திற்கு வெளியே இருக்கிற விஷயங்கள் நம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கை முறையாக இருக்கக்கூடாது. எப்பயாவது ஒரு தடவை நம்மளே அறியாம 1-2 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா சுதாரித்து கொண்டு என்ன செஞ்சிடணும், மறுபடியும் இந்த வட்டத்திற்குள் வந்துவிட வேண்டும். கர்த்தாவே என்னை மன்னியும், நானு ஏதோ ஒரு நிலைமையில மயங்கி போய் அந்த வாழ்க்கையில நான் என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன். நான் இந்த அன்புக்குள் மறுபடியும் வருகிறேன், இந்த வட்டத்திற்குள்ளேயே நான் இருக்கிறேன். ஏன்னா அவங்கள காப்பாற்றணும் கர்த்தாவே. நான் யாருடைய மயக்கத்துல போய் விழுந்தனோ அவங்களையும் நான் என்ன செய்யணும், காப்பாற்றணும். அவங்க இந்த வாழ்க்கை முறைக்குள்ள வரணும். அப்படின்ற வாழ்க்கை முறையை தான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார். அதனால இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதனால சொல்றாரு, நீங்கள் அவர்களோடு பங்காளிகள் ஆகாதிருங்கள். இப்ப 8ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. முற்காலத்துல நீங்க அப்படி இருந்தீங்க. எப்படி இருந்தீங்க, அந்தகாரமாக இருந்தீர்கள், தெளிவற்றவர்களாக இருந்தீர்கள். ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சதுதான் திரும்பி கொண்டு வர்றார். புத்தியில் அந்தகாரப்பட்டு தேவன் அவங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கைக்கு அந்நியராக
இருந்தார்கள். அப்போ நாம தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கைக்கு அந்நியராக இருக்கிறதுக்கு பேருனா என்னது? அந்தகாரத்தில் இருந்தோம், அந்தகாரமா இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம். ஆனா இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம வந்ததுனால, அவர் வெளிச்சமா, அவர் ஒளியாக இருக்கிறதுனால நாம் என்னவா இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். அதனால நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா முதலில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்தல். இந்த பைபிள்ல இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, வெளிச்சத்தின் மக்கள். இப்போ இடிமுழக்க மக்கள் அப்படின்னு பேரு, சில்ட்ரன் ஆஃப் தண்டர், இடிமுழக்கத்தின் பிள்ளைகள் அப்படின்னு ஒருத்தங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேர் வச்சார், போவர்னகேசன். யாரு யாரு சொல்லுங்க? செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபு யோவான். இடிமுழக்கத்தின் பிள்ளைகள் அப்படின்னா, இடிமுழக்கம் வந்து அவங்களுக்கு அப்பா அம்மாவா? இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க குணாதிசயத்தை காட்டு. சரியா? குணாதிசயத்தை காட்டுது. அதே மாதிரி வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா என்ன அர்த்தம்னா, இது நம்முடைய குணாதிசயத்தை காட்டுது. நம் குணங்கள், இந்த அன்பு என்கிற வட்டம் இந்த உலகத்திற்கு என்னவா இருக்குது? வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் மத்தேயு 5 சொல்றார். இந்த பூமியில இருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு உண்பதாக பிரகாசிக்க கடவுது. அப்படின்னா வெளிச்சம்னா என்னதுன்னா, இந்த வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை தான் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு கண்களை திறக்குது. இந்த வாழ்க்கை முறை தான் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு வாழ்வதற்கான நம்பிக்கையை தருது. இந்த வாழ்க்கை முறை தான் உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை உண்மையான விடுதலைக்குள்ள என்ன செய்யுது? அழைத்து கொண்டு வருது. அதனால இந்த வாழ்க்கை முறைக்கு பேரு தான் வெளிச்சமான வாழ்க்கை, வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை. இப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க முன்னாடி இதுக்கு வெளியில இருந்தீங்க, அந்தகாரமான வாழ்க்கை என்ன செஞ்சிருந்தீங்க? வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா இப்பொழுதோ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க கர்த்தருக்குள் வெளிச்சமாக என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். அந்த முதல் அதிகாரத்திலிருந்தே அவர் அதை தான் சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வெளிச்சமாக என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க சொல்றாரா? இப்ப வாசிங்க 9வது வசனத்துல இருந்து. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு எது பிரியமா இருக்கிறதுன்னு நீங்க சோதித்து பாருங்க. மறுபடியும் அங்கே வர, பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறார்கள். பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறாங்கன்னா ஆவியின் கனியை நம்ம மாட்டணும். அது நீதியிலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஏன்னா இந்த மெய்யான உண்மையான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் யாரு? அந்த வார்த்தை திரும்ப கொண்டு வர பாருங்க. பரிசுத்தம், நீதி, உண்மை. போன வாரம் பார்த்தோமா? மெய் அப்படின்னு உண்மை, நீதி, பரிசுத்தம். மெய்யான உண்மையான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் இந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனிதன். அவனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இவனில் தான் ஆவியின் கனி விளங்கும். அப்ப இப்படி புதிய மனுஷனில் தான் ஆவியின் கனி வெளியே தெரியுமா? இதுல என்ன செய்யாது? இது மாம்சத்தின் கனி, அது இருள். புரிஞ்சுச்சா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், உண்மை அதாவது சத்தியம், நீதி, பரிசுத்தம். அந்த 3 வார்த்தைகளை திரும்ப கொண்டு வர. இப்போ 10வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்றது நீங்களே என்ன செய்யுங்க? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. மறுபடியும் அங்க சொல்லிட்டு சொல்றாரு 11வது வசனத்துல, எந்த பயனும் இல்லாத, எந்த பயனும் இல்லாம
இருளில மக்களை தள்ளி அழிக்கக்கூடிய இந்த அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாதீர்கள். அதான் மேல சொன்னாரு, அவர்களுக்கு பங்காளிகள். ஆனா அவைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், கடிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா அந்த இடத்துல அதான் அந்த இடத்துலதான் அந்த கடிந்து கொள்ற வார்த்தை திட்டுங்கள்னு அர்த்தம் கிடையாது. எக்ஸ்போஸ் தெம். எக்ஸ்போஸ்னா என்ன அர்த்தம், அந்தகாரத்தை வெளிச்சம் போட்டு காட்டுங்கன்ற. அப்படின்னா எவ்வளவு அவலட்சணமான வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார் என்பதை உங்கள் வெளிச்சத்தினால என்ன செஞ்சிருங்க, காட்டுங்க. இருள போய் நீங்க நிக்கும் போது என்ன ஆயிடுது, இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போகிற வழியில நடந்து வராரு. அப்போ ஒரு கிராமத்துக்குள்ள வராரு, ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாவிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நேரா வந்துட்டு, டே உங்க வீட்டுக்கு நான் என்ன செய்யணும், வரணும், கீழே இறங்கி வாடாங்கிறார். அவன் கீழே இறங்கி வந்தான். அவன்கிட்ட இயேசு கிறிஸ்து, இந்த 3வது தெருல இருக்கிற 4வது வீட்டுல இருக்கிற அந்த அண்ணனுக்கு நீ என்ன பண்ண, வட்டிக்கு அநியாயத்துக்கு காசை வாங்கியிருக்கிற, அவங்கிட்ட இப்படி வாங்கியிருக்கிற, இவன்ட்டு இப்படி வாங்கிக்கிற, ஏதாவது சொன்னாரா? வெளிச்சம் இருளிடம் வந்த உடனேயே இருளுக்குள் இருக்கிற அவலட்சணம் வெளியே தெரிஞ்சிருச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து எதுவுமே சொல்லாமலே அவனை கடிந்து கொண்டார். ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர் வெளிச்சமாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மளே அதான் சொல்றாரு, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அறிந்து கொள்ளணும். அதுக்கு நீங்க பிரகாசிக்கணும். யார? அவங்க கிட்ட பிரகாசிக்கணும். அப்ப நம்ம பிரகாசிக்கணும் என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையின் மூலமாக நான் பேசுகிற பேச்சும் என் நடத்தையும் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அவலட்சணமான வாழ்க்கைக்குள் இருக்கிறான் என்பதை அவனையே நான் என்ன செய்யறேன்னா எக்ஸ்போஸ் பண்றேன். டேய் பாடுறா, இது இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையை என்ன செய்துட்டு இருக்க, வாழ்ந்துகிட்டு இருக்க, இதுல இருந்து வெளியே வா, நான் ஆல்ரெடி வந்துட்டேன், நீ என்ன செய், வந்துரு. இதுல மாட்டிக்கிட்டனா நீங்காத நித்திய இருளுக்குள்ள நீ என்ன செஞ்சிருவ, போயிடுவ. வேண்டாம். இதுக்கு பேர் தான் கடிந்து கொள்ளுதல். அந்த இடத்துல இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா திட்டுறது அப்படின்னு சொல்லி கிடையாது. அந்த இடத்துல கடிந்து கொள்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தை பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்றது. எக்ஸ்போஸ்னா என்ன அர்த்தம், இருட்டா இருக்குது, போய் லைட் அடிச்சா அங்க என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்போஸ், வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த பூமியில என்னத்துக்கு வேலை கொடுத்துருக்காரு, அந்தகார இருளில் இருக்கிற அதிகாரங்களுக்கு தேவனுடைய அனந்த ஞானத்தை நாம தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கிறது, இப்படிதான் தெரியும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இதை செய்யும் பொழுது அந்த அந்தகார இருளின் அதிகாரங்கள் சும்மா இருக்காது. அவைகளுக்கு நம்ம மேல பயங்கர டென்ஷன் வரும். இயேசு கிறிஸ்து மேல வந்துச்சு. இயேசு கிறிஸ்து இதை செய்ய என்ன ஆச்சு, சகைவு மாதிரி தாழ்மையான மனிதர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அவரு சொல்லாமலேயே தன் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பிடுறாங்க. ஆனா பரிசேயர்கள் மாதிரி காரிருளில் வாழ்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து வாயை திறந்து அவங்க பண்ற அநியாயத்தை சொல்ல வேண்டி இருந்துச்சு. அப்படி சொல்லும் போது அந்த அந்தகார கிரியை பவர்ஸ்க்கு என்ன வந்துருச்சு, கோபம் வந்தது. அதன் விளைவாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அந்த சிலுவையில. நாம அப்படி அன்பு கூறும் பொழுது மற்றவர்கள் மேல, இந்த மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவனை என்ன செய்யலாம், முடிக்கலாம் கதையை கூட. அங்கதான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஏன்னா அவங்க சரீரத்தை மட்டும் தான் கொள்ளுவாங்க. பட் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆத்மாவையும் சேர்த்து நரகத்துல தள்ளி அழிக்க ரெடியா இருக்கிறார். அவருக்கு பயப்படு. எல்லா இடத்தையும் செக் வைக்கிறார் கர்த்தர். ஒரு இடத்துல நீங்க என்ன செய்ய முடியாது. அந்த அன்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நமக்கு இழப்பே இல்லை. என்ன இல்லை, இழப்பு இல்லை. துக்கம் இருக்கும், ஆனா என்ன இல்லை, இழப்பு இல்லை. துக்கம் இருக்கும், ஆனா அந்த துக்கத்தை தாங்குவதற்காக தான் நமக்குள்ள யார் இருக்கிறா, ஆமா, தேற்றவாளன் இருக்கு. ரைட். அப்போ இப்படியே பேசிட்டே போலாம் இதை. சோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, அவர்களுடைய அந்தகார கிரியைகளோடு நாம் உடன்படக்கூடாது. அதுக்கு கனி இல்லை. அதுக்கு என்ன இல்லை அப்படின்னு அர்த்தம், பிரயோஜனம் இல்லை. அந்த மரத்திலிருந்து ஒரு பழமும் வராது. அதான், அந்த மரத்திலிருந்து ஒரு பழமும் வராது. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம வாழ்கிற அந்த அந்தகார கிரியைகளோடு சேர்ந்து நீங்களும் வாழ்ந்தீங்கன்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுவீங்க. அதனால அவங்களோட பங்காளிகள் ஆகாதிருங்கள், அவர்களுக்கு உடன்படாதிருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை வெளியரங்கப்படுத்துங்கள். அவைகளை வெளியரங்கப்படுத்துங்கள். இப்போ 12வது வசனத்தை சொல்றாரு,
ஏன்னா அவர்களால் மறைவாய் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கு. இத சொல்றதுக்கு கூட, இந்த கிரியைகளை பத்தி வாயை திறந்து சொல்றது கூட என்னவா இருக்குது, சொல்றதுக்கே அவலட்சமா இருக்கிற அந்த கிரியைகள் அவர்களால ஒளிப்பிடத்தில் செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். தெரியாம மறந்து செய்றாங்க. ஆமா, வெளியிலே தங்களை நல்லவர்கள் போல காட்டிக் கொள்ளுகிறவர்கள் உள்ளுக்குள்ளே ஒளிப்பிடத்துல இந்த எல்லா விஷயங்களும் என்ன செய்திருப்பார்கள், வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களோடு நீங்கள் பங்காளிகளாக மாறாதிருங்கள், பங்காளிகளாக மாறாதிருங்கள். 13ஆம் வசனம் சொல்லுது, அவைகள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு வெளியரங்கமாக்கப்பட்டு வெளிச்சத்தினால் அவைகள் எல்லாம் வெளியே என்ன செஞ்சிடும், தெரிந்துவிடும். ஏன்னா வெளியரங்கமாகறதெல்லாம் என்னவா இருக்குது, வெளிச்சமா இருக்கிறது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லி இருக்குதுன்னா, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்போது கிறிஸ்து உண்மையில என்ன செய்வார், பிரகாசிப்பிப்பார். சோ செத்து போன புணங்களோட மார்ச்சரியில படுத்து கொண்டிராமல் உயிருள்ள மனிதர்களை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க. சோ இந்த அன்பில் நடந்து கொள்ளுதல் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் என்னது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுதல். அடுத்து என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்றதை நம்ம அடுத்து என்ன செய்யலாம், கர்த்தருக்கு சித்தமானா நம்ம பார்க்கலாம். நீங்களும் படிச்சுட்டு வாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக நம்ம ஜெபிக்கலாம்.